எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மூக்க பஞ்சசதியில ஆர்யா சதகத்துல 16th ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம 1 to 15 ஸ்லோகாஸ் கத்துண்டோம் மீனிங்ஸோட. இன்னைக்கு 16th ஸ்லோகம். மதுர தனுஷா மஹீதர ஜனுஷா நந்தாமி சுரபி பானஜுஷா சித்வபுஷா காஞ்சிபுரே கேலிஜுஷா பந்து ஜீவ காந்திமுஷா. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்க, பர்வத குமாரியா இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அவ கரும்பு வில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தோட கூட பஞ்ச புஷ்ப பானங்கள் அது எல்லாத்தையும் ஏந்திண்டு மந்திரினி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதங்கியாகவும் தேர்ப்படை அதிகாரியாகவும் மகாவாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல சேனா நாயகியாக எல்லா சேனைகளுக்கு தலைவியாக கூட அந்த சிம்ஹாசனத்துல அவ உட்கார்ந்து இருக்கும் போது ஆயுதங்களாகவும் செயல்படக்கூடிய போது, அதாவது உட்கார்ந்து இருக்கிற போது அவளே ஆயுதங்களாகவும் அவ ஒரு செயல்ல இறங்கிட்டா அப்படின்னாக்க ரஜ கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளாகவும் இருக்கக்கூடிய அந்த தேவி காஞ்சி மாநகரத்துல திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது இதோட அர்த்தம். மதுர தனுஷா மஹீதர ஜனுஷா நந்தாமி சுரபி பானஜுஷா சித்வபுஷா காஞ்சிபுரே கேலிஜுஷா பந்து ஜீவ காந்திமுஷா. அடுத்த ஸ்லோகம் 17. மதுர ஸ்மிதேன ரமதே மாம்சல குச்சபார மந்தகமனே. கரெக்டா? அந்த மந்த கமனேன மத்தியே காஞ்சி மனோமே மனசிஜ சாம்ராஜ்ய கர்வ பீஜேன. அதாவது அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவளோட புன்முறுவல் எப்படி இருக்குன்னா ரொம்ப மனோகரமா இருக்கு. ரொம்பவும் வேகமா சிரிக்காம, அதே சமயத்துல சிரிக்காம இருக்கிற மாதிரியும் இல்லாம ஒரு புன்முறுவல் மந்தஸ்மிதம் அவளோட முகத்துல எப்பவுமே இருந்துட்டே இருக்கான். பெருத்த ஸ்தன பாரத்தினால அவ எப்படி நடக்கிறான்னா ரொம்ப மெதுவா ஒரு நடை நடந்துட்டு இருக்கா. மன்மதனோட அந்த ஏகாதிபத்தியமா இருக்கக்கூடிய கர்வத்துக்கு காரணமாக இந்த ஸ்ரீ காமாட்சி இருந்துட்டு இருக்காளாம். தன்னோட மெத்துன்னு இருக்கக்கூடிய அந்த குச்சங்களால, மலை மாதிரி இருக்கக்கூடிய மார்பகத்தினால பரமேஸ்வரரோட அந்த கடினமான மனசையும் கூட இலக வச்சு அவரை எப்பவுமே தன்னோடவே இருக்கிறபடி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவள் இந்த காமாட்சி. இடபாகத்துல எப்பவுமே இவளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அமர்ந்த கோலத்துல மன்மதன் அப்படி அவ இருக்கிறதுனால மன்மதனுக்கே கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா. மதுர ஸ்மிதேன ரமதே மாம்சல குச்சபார மந்தகமனேன மத்தியே காஞ்சி மனோமே மனசிஜ சாம்ராஜ்ய கர்வ பீஜேன. 18வது ஸ்லோகம். தரணி மயீம் தரணி மயீம். இத சொல்லும் போது கரெக்டா சொல்லணும். முதல்ல அப்புறம் தரணி மயீம் தரணி மயீம் பவனமயீம் ககன தகன ஹோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பாம் அனுகம்பம் ஆதிமாம் ஈக்ஷே. அதாவது பிருத்வி, சூரியன், காத்து, ஆகாயம், அக்னி இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவளும் ஜலம், சந்திரன் அப்படின்னு அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்த இந்த தேவியை, அதாவது காமாட்சியை கம்பா நதிக்கரையில நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இந்த அஷ்டமூர்த்தித்துவம் சிவன், முருகன், கணபதி எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். இதே கருத்தை தான் ஆர்யா த்விஷதி அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதா ஸ்தவரத்னம் அப்படிங்கறதுலயும் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டாவும் சொல்லியிருக்கா. பவனமயி, பாவகமயி, ஷோணிமயி, ககனமயி, திரிபீடமயி, ரவிமயி, சசிமயி, திங்மயி, சமயமயி, பிராணமயி, சிவேபாகி எல்லாமாகவும் இந்த காஞ்சி காமாட்சி தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. தரணிமயி தரணிமயி பவனமயீம் ககன தகன ஹோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம்
அம்பாமனுகம்பம் ஆதிமாமீக்ஷே. அடுத்தது லீனஸ்தே ஹிருதயே தியான தியானஸ்திமிதம் தபஸ்யதுபகம்பம் தீன ஸ்தனபர மீடே மீனத்வஜ தந்திர பரம தாத்பரியம். சோ எப்பவுமே யாரோட ஹிருதயத்துல இருக்கான்னா யோகிகளோட ஹிருதயத்துலதான் எப்பவுமே இருந்துட்டு இருக்காளாம், நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. கம்பா தீரத்துல ஞானப்பாலோட இருக்கக்கூடிய ஸ்தனங்களோட அந்த அசஞ்சல தியானத்தோட தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவி, மீன கொடியோனா இருக்கக்கூடிய அந்த மன்மத வித்தைய விஸ்தாரமாக, மன்மத வித்தைக்கு விஸ்தாரமாக இவதான் அங்க இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறா. தேவி நவாவரண பூஜையில சேனா நாயகியா இருக்கக்கூடிய அந்த வாராகி தேவிக்கு 12 நாமாக்களும், மந்திரினியான ராஜமாதங்கிக்கு 16 நாமாக்களும், லலிதாக்கு 25 நாமாக்களும் சொல்லி நம்ம அர்ச்சிக்கிறோம் அந்த தேவி நவாவரண பூஜை பண்ணும்போது அப்படின்னு சொல்றோம். லீனஸ்திதி முனி ஹிருதயே தியானஸ்திமிதம் தபஸ்யதுபகம்பம் பீனஸ்தனபரமீடே மீனத்வஜதந்திர பரமதாத்பர்யம். அடுத்தது ஸ்வேதா மந்தரஹசிதே. மாதா அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதா வேண்டாம், அதுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து நம்ம ஷாதா அப்படின்னு போட்டுக்கலாம். ஷாதா மத்தியேச்ச வாங்மனோ தீதா, அந்த இடத்துல வந்து தி சொல்லாம தீ சொல்லணும், தீதா. ஷீதா லோச்சன பாதே, அதே மாதிரி பாதே கிடையாது, பாதே. ஸ்பீதா குச்சசீம்னி சாஸ்வதி மாதா. அதாவது எல்லா காலத்திலயும் இருக்கக்கூடிய அந்த லோக மாதாவானவள் மந்தஹாசத்துல வெண்மையாகவும், இடுப்பு பாகத்துல இளைச்சும், வாக்குகளும் வாக்குகள்ல வந்து எப்படி இருக்குன்னா மனசுக்கு அதீதமாகவும், கண் பார்வையில ரொம்ப குளிர்ச்சியாகவும், ஸ்தன பிரதேசத்துல பெருத்தும் காணப்படுறா அப்படின்னு சொல்றா. அதாவது முல்லை மாதிரி வெண்மையான புன்முறுவல் பூத்த முகத்தோட அம்பாள் இருக்காளாம். அவளுக்கு எப்படி இருக்கு, ஸ்தனங்கள் பெருசாகவும் இடுப்பு பாகம் இளைச்சும் இருக்கா. அப்படி அந்த காமாட்சியானவள் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறா. அதே மாதிரி நம்மளோட மனசுல என்ன அலைகள் ஓடிண்டே இருக்கும் இல்லையா, அந்த மனசுல கூட இந்த தேவியானவள் குடிக்கொண்டு நம்ம பார்வைக்கு ரொம்ப குளிர்ச்சியாக காணப்படுறா அப்படின்னு சொல்றா. ஸ்வேதாமந்தரஹசிதே ஷாதா மன்யே ச வாங்மனோதீதா शीतालोचन पाते स्फीता कुचसीम्नि शाश्वती माता. புரத, அதே மாதிரி புரத சொல்லணும். புரத விசர்க்கத்துல ஹெச் போட்டுக்கணும். புரத கதானு கரவை புறவைரி விமர்த, த சொல்லணும், தா கிடையாது, த. விமர்த புலகிதாங்கலதாம் புனதீம் காஞ்சி தேசம் புஷ்பாயுத வீரிய சரச பரிபாட்டீம். பாடீம் இல்ல பாட்டீம், கரெக்டா சொல்லணும். சோ திரிபுர சம்ஹாரம் பண்ண அந்த பரமசிவனோட அந்த மயிர்கூச்செறிஞ்சு இருக்கக்கூடிய அந்த புலகாங்கிதம் ஆயிடுதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரீரத்தோட இருக்கக்கூடியவளும், காஞ்சி நகர பிரதேசத்தை புனிதமாக்க கூடியவளும், அதே மாதிரி அனங்கனோட அந்த வீர செய்கைக்கு சரசமான அந்த மார்க்கத்தோட இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ காமாட்சி தேவிய எனக்கு முன்னாடி நான் எப்ப பார்க்க போறேனோ அப்படின்ற திரிபுர சம்ஹாரம் பண்ணின அந்த பரமசிவனோட ஆலிங்கனத்தினால, எப்பவும் பரமசிவன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது புலகாங்கிதம் அடைஞ்சிருவாளாம் காமாட்சி. அப்படியும் மத்தவாளோட கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு மலர் கணைகளோட இருக்கக்கூடிய அந்த மன்மதனோட வீர செயல்களுக்கு சரசமான விழியோட இருக்கக்கூடியவளும், காஞ்சிபுரம் அதை சுத்தி இருக்கக்கூடிய புறங்கள் அதை எப்பவுமே பரிசுத்தமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவளுமா இருக்கக்கூடிய அந்த காமாட்சிய நான் என் மனசால எப்ப பார்க்க போறேனோ அப்படின்னு. புரத கதானுகரவை புறவைரி விமர்த்த புலகிதாங்கலதா புனதீம் காஞ்சி தேசம் புஷ்பாயுத வீரிய சரச பரிபாட்டி.
புண்ணியா காபி புரந்திரி புங்கித க செகண்ட் க புங்கித கந்தர்ப்ப சம்பதா வபுஷா புலினச்சரி கம்பாயாஹா விசர்க்கத்துல ஹா சொல்லணும் கம்பாயாஹா புரமதனம் புலகனி சுலிதம் ச சவுண்ட் சுலிதம் குருதே அதாவது கம்பா தீரத்தோட அந்த மணல் திட்டுகள்ல சஞ்சரிக்க கூடியவளும் மன்மதனோட சிறப்ப வளர்க்கக்கூடிய அதாவது சிருங்கார ரசமே திரண்டு உருவெடுத்ததோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சரீரத்தோட இருக்கக்கூடியவளும் அதே மாதிரி வந்து அதாவது திரிபுரம் அத வந்து ஒழிச்ச அந்த பரமேஸ்வரனை எப்பவுமே மயிர்கூச்செறியும்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவளும் அந்த காமாட்சி தேவிய நம்ம எப்ப பார்க்க போறோம் அதாவது எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கறத விட இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லி முடிக்கிறான்னா தன்னோட ஆலிங்கத்தினால எப்பவுமே மகிழ்விக்க செஞ்சுட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்ற மாதிரி சொல்றான் புண்ணியா காபி புரந்திரே புங்கித கந்தர்ப்ப சம்பதாவ புஷா புலினச்சரி கம்பாயாஹ புரமதனம் புலகனி சுலிதம் குருதே நெக்ஸ்ட் தனிமாத்வைதவ லக்னம் தருணாருண சம்பிரதாய தனுலேகம் தடசீம்னி கம்பாயாஹா தட சொல்லக்கூடாது டா சொல்லக்கூடாது தடசீமணி கம்பாயாஹா தருணிம சர்வஸ்வம் ஆத்யமத்ராட்சம் சோ இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன இடுப்போட இருக்கக்கூடியதும் முதிர்ந்த நல்ல சிவப்பு நிறத்தோட இருக்கக்கூடியவளும் மெல்லிய சரீரத்தோட இருக்கக்கூடியதும் யௌவன சம்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு பொருள் அத கம்பா நதிக்கரையில பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் தனிமாத்வைதவலக்னம் தருணாருண சம்பிரதாய தனுலேகம் தடசீமணி கம்பாயாஹ தருணிம சர்வஸ்வமாத்யமத்ராக்ஷம் பௌஷ்டிக கர்ம விபாகம் விபாக கிடையாது பாக விபாகம் பௌஷ்ப ஷரம் அதே மாதிரி சொல்லும் போது சரம் சொல்லிடக்கூடாது ஷரம் பௌஷ்ப ஷரம் சவித சீம்னி கம்பாயாக அத்ராக்ஷமாத் யௌவனாம் அபியுதயம் கஞ்சி தர்த சசி மௌலேஹே கஞ்சி தர்த சசி மௌலேஹே அதே மாதிரி பூக்களையே அம்புகளாக வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மன்மதனோட அபிவிருத்திக்கு அதாவது வெற்றிக்கு ஏற்பட்ட அந்த கர்மத்தோட பயனாக இருக்கக்கூடியதும் யௌவனத்தை அடைஞ்சதும் அந்த அர்த்த சந்திரன் அதாவது பாதி அதனாலதான் நம்ம இந்த இடத்துல அர்த்தன்னு சொல்லக்கூடாது அர்த்தனா ஹாஃப் சோ அந்த அர்த்த சந்திரனை பாதி சந்திரனை தன்னோட சிரசுல தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரோட சிறப்புக்கு காரணமான ஒரு பொருள் அது வந்து அந்த வஸ்துவ கம்பா நதிக்கரையில நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற அதாவது மாமரத்தடியில அந்த சிவனை வந்து பூஜிச்சதாலேயே ஏகாம்பரம் அப்படின்னு பேரு ஏகாம்பரநாதர் அப்படின்னு எல்லாம் அந்த மரத்துக்கும் சிவனுக்கும் வந்து ஒரு சிறப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா இல்லையா பௌஷ்டிக கர்ம விபாகம் பௌஷ்பரம் சவித சீம்னி கம்பாயாக அத்ராக்ஷமாத்த யௌவனம் அபியுதயம் கஞ்சிதர்த சசி மௌலேஹே சம்ஸ்ரித காஞ்சி தேசே சரசிஜ தௌர்பாக்ய ஜாக்ரதுத்தம்சே சம்வின்மயே விலீயே சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே அதாவது காஞ்சி மாநகரத்தை அடைஞ்சதும் தாமரை மலர்களோட வாட்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சந்திரனை வந்து சிரசுல தரிச்சுட்டு இருக்கக்கூடியதும் சாரஸ்வதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கலை அந்த கலாவிலாச சாம்ராஜ்யமா இருக்கக்கூடியவளும் ஞான ஸ்வரூபத்துல நான் ஈடுபடுறேன் அப்படின்னாக்கா அதாவது காஞ்சிய வந்து இருப்பிடமாக கொண்டவளும் தாமரை மலரோட துர்பாகியத்துக்கு காரணமானவள் அதாவது இவள மூஞ்சிய பார்த்தா தாமரை மாதிரியே இருக்கான் அப்படி இருக்கக்கூடியவளும் பிறை மதிய தலையில சூடின்னு இருக்கக்கூடியவளும்
அதாவது ஒரு பெரிய அறிவு சாம்ராஜ்யத்தையே தன்னோடதாக ஆக்கின்ற அந்த தேவி காமாட்சி கிட்ட நான் 2.5 கலந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். संश्रित कांची देशे सरसिज दौर्भाग्य जाग्रदुत्तम से संविन्मये विलीये सारस्वत पुरुषकार साम्राज्ये मोदित मधुकर विशिकम स्वादिम समुदाय सार कोदंडम आधृत காஞ்சி கேலனம் ஆதிமம் ஆருண்ய பேதமா கலையே. வண்டுகளுக்கெல்லாம் களிப்பு அருளக்கூடிய அந்த புஷ்பங்களையே பானமாக வச்சிருக்கிறதும், மதுர ரச அதோட கூட்டத்தோட ஒரு சாரமா இருக்கக்கூடிய கரும்பு அத வில்லாக வச்சிருக்கக்கூடியதும், காஞ்சிபுரத்துல திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கக்கூடியதுல காஞ்சிபுரத்துல திருவிளையாடல் பண்ணிட்டு அன்போட இருக்கக்கூடியதும், எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த அருண நிறத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை, சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த பஞ்சபானங்கள் தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ்வாம்பல், மாம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 புஷ்பங்களையே தன்னோட கையில பானங்களாக வச்சுட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி கல்கண்டு, சர்க்கரை, வெல்லம் இதே போல இருக்கக்கூடிய இனிப்பு வஸ்துக்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய கரும்பு அதையே வில்லாக வச்சுட்டு இருக்கக்கூடியவளும், காஞ்சி மாநகரிலேயே எப்பவுமே விளையாடிட்டு இருக்கக்கூடியவளும், நல்ல செம்மையான ஒளியில இருக்கக்கூடிய அந்த ஆதி பொருளை நம்மளோட உள்ளத்துல எப்பவுமே சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. மோதித மதுகர விஷிகம் ஸ்வாதிம சமுதாய சாரகோதண்டம் ஆத்ருத காஞ்சி கேலனம் ஆதிமமாருண்ய பேதமாகலயே. நெக்ஸ்ட், புரரீகிருத காஞ்சிபுரீம் உபனிஷதரவிந்த குஹர மதுதாராம் உன்னம்ர ஸ்தன கலஷீம் உத்சவ லஹரீம் உபாஸ்மஹே ஷம்போஹோ. அதாவது காஞ்சிபுரியவே, காஞ்சிபுரத்தை ஏத்துண்டதும் உபனிஷத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை மலர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நடு கர்ணிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு அதுல இருந்து வரக்கூடிய தேன் பெருக்காக இருக்கக்கூடியதும், நிமிர்ந்து ஒளிரக்கூடிய அந்த ஸ்தன கலசங்களோட இருக்கக்கூடியதும், பரமசிவனோட பேரானந்த பெருக்காக இருக்கக்கூடிய ஒண்ணுத்த அந்த ஒரு பொருளை நம்ம உபாசனை பண்றோம். உரரீகிருத காஞ்சிபுரி உபனிஷதரவிந்த குஹர மதுதாராம் உன்னம் ரசன கலஷீம் உத்சவலஹரீம் உபாஸ்மஹே ஷம்போஹோ. ஏன சிசு தீர்க்க லோச்சனம், ஏன விசர்க்கத்துல எஃப், ஏனஃப் பரிபந்தி சந்ததம் பஜதாம், பிராக்கெட்ல நம இருந்தா வேண்டாம், சோ பஜதாம் போடணும். ஏகாம்ர நாத ஜீவிதம் ஏவம் பத தூரமேகம் அவலம்பே. சோ மான் குட்டிகள் போல நீண்ட நயனங்கள், நீண்ட கண்களோட இருக்கக்கூடியதும், இடைவிடாம பூஜிச்சுட்டு வரக்கூடிய பக்தர்களோட பாவங்களை எரிக்கிறதும், ஏகாமரநாதரோட அந்த பிராண ரூபமாக இருக்கக்கூடியதும், இப்படி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு முடியாததுமா இருக்கக்கூடிய ஒன்றை நான் பிரார்த்திக்கிறேன், பற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன சிசு தீர்க்கலோச்சனம் ஏன பரிபந்தி சந்ததம் பஜதாம் ஏகாம்ரநாத ஜீவிதம் ஏவம் பத தூரமேகமவலம்பே. ஸ்மயமான முகம் காஞ்சீம் அயமானம் கமபி தேவதா பேதம் தயமானம், தா சொல்லணும், தயமானம் வீக்ஷ்ய முஹுஹு வயமானந்தா வயமானந்தா மிருதாம்புதௌ மக்னாஹா, மிருதா சொல்லப்படும், மிருதாம்புதௌ மக்னாஹா.
சோ சிரிப்பு முகம், எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியதும், காஞ்சி நகர அடையக்கூடியதும், கருணாஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய ஒரு தேவதா விசேஷத்தை பல முறை தரிசனம் பண்ணி ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த சாகரத்துல நம்ம எல்லாரும் மூழ்கின்னு இருக்கோம். ஒரு தடவை பார்த்துட்டா அப்படின்னாலே இன்னும் இன்னும் அந்த காமாட்சி தேவியை நம்ம எப்ப போய் பார்ப்போமோ அப்படின்னு நம்மளோட மனசு ஏங்குறது இல்லையா? அத சொல்றேன். ஸ்மயமான முகம் காஞ்சி அயமானம் கமபி தேவதா பேதம் தயமானம் வீக்ஷ்ய முகுஹு வயமானந்தாமிருதாம்புதௌ மக்னாஹ குதுகஜுஷி காஞ்சி தேசே குமுத தபோராஷி பாக சேகரித்தே. பாக அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாக சேகரித்தே குருதே மனோ விஹாரம் குலகிரி பரிபிருட குலைக மணிதீபே. சோ அந்த காஞ்சி கஷேத்திரத்தை ரொம்ப சந்தோஷத்தோட நேசிக்க கூடியதும், செங்கழநீர் புஷ்பங்களோட அந்த தவ குவியலோட பயனாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அத தன்னோட சிரசுல தரிச்சுட்டு இருக்கிறதும், அதே மாதிரி ஹிமவானோட குலத்துக்கு ஏத்தா மாதிரி ஒரு திருவிளக்காக இருக்கக்கூடியதும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்துல இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அடியேன் அப்படிப்பட்ட ஸ்வரூபத்துக்காக நான் என்ன பண்றேன்னா என்னோட மனச அந்த அம்பாள் கிட்ட செலுத்துறேன். என்னோட மனசு அவகிட்டயே விளையாடிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றேன். குதுகஜுஷி காஞ்சி தேசே குமுத தபோராஷி பாகசேகரிதே குருதே மனோவிஹாரம் குலகிரி பரிபிருட குலைகமணி தீபே. வீக்ஷே மஹி காஞ்சிபுரே விபுலஸ்தன கலச கரிம பரவசிதம் வித்ரும சகச்சர தேகம் விப்ரம சமவாய சார சன்னாகம். அப்போ பெரிய இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்களோட கணத்தினால சற்றே குனிஞ்சு இருக்கக்கூடியதும், பவழம் மாதிரி சிகப்பு நிறத்தோட இருக்கக்கூடிய சரீரத்தோட இருக்கக்கூடியதும் அந்த அழகு சேர்க்கை சிறந்த தயாரிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை நம்ம காஞ்சிபுரத்துல பாக்கிறோம். அதாவது பவழம் மாதிரி சிவந்த மேனியோட இருக்கக்கூடியவளும், காமகேலி தரங்கிதா ரதிரூபா, அது மாதிரி காம விலாசங்களோட சாரமே இவதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்படி ஒரு மூர்த்தியாக அவளை நம்ம காஞ்சிபுரத்துல பாக்கிறோம் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் குருவிந்த கோத்ர காத்ரம் கூலச்சரம் கமபி நௌமி கம்பாயாக கூலங்கஷ குச்ச கும்பம் குசுமாயுத வீரிய சார சம்ரம்பம். இங்க குரு சொல்லக்கூடாது, கே சொல்லணும். குருவிந்தம், அது குருவிந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகப்பு கலர் மணிகள், அந்த மணிகளால ஆன மலை மாதிரி சரீர காந்தியோட இருக்கக்கூடியதும், கம்பா நதிக்கரையில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியதும், ஒன்னோட ஒண்ணு மோதிக்கக்கூடிய ஸ்தன கலசங்களோட இருக்கக்கூடியதும், புஷ்ப பானமாக இருக்கக்கூடிய மன்மதனோட அந்த வல்லமையோட சாரத்துக்கு பரபரப்பாக இருக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை நம்ம நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு. நடமாடும் தெய்வமாக கம்பா நதிக்கரையில இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காமாட்சி தேவிய நம்ம நமஸ்காரம் பண்றோம். குருவிந்த கோத்ர காத்ரம் கூலச்சரம் கமபி நௌமி கம்பாயாக கூலங்கஷ குச்ச கும்பம் குசுமாயுத வீரிய சார சம்ரம்பம். நெக்ஸ்ட் குட்மலித குச்ச கிஷோரைஹி குர்வானை காஞ்சி தேச சௌஹார்தம் குங்கும ஷோணைர் நிச்சிதம் குஷல பதம் ஷம்பு சுக்ருத சம்பாரைஹி. பாசலனு சம்பாரைஹி. மலர்ந்தும் மலராததுமா இருக்கக்கூடிய அந்த இளம் குச்சங்களோட இருக்கக்கூடியதும்,
காஞ்சி கஷேத்திரத்துல ரொம்பவும் பிரியத்தோட இருக்கக்கூடியதும் குங்குமம் மாதிரி சிவந்த திருமேனியோட இருக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய பரமசிவனோட அந்த புண்ணிய ராசி கூட்டத்தினால அந்த முமுட்சுக்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு முமுட்சுக்களோட அந்த மனசானது எப்பவுமே இவளுக்காக திறக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது முமுட்சுன்னு சொல்லக்கூடிய மேல் உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் புண்ணியவசத்தினால அந்த ஸ்ரேயோ மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த வாசப்படியை திறஞ்சு வைக்கக்கூடியவளும் ஈசனோட அந்த புண்ணிய குவியலா இருக்கக்கூடிய அந்த தேவியோட நம்மளோட நலமும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றா. நெக்ஸ்ட் அங்கித கச்சேன கேனச்சிது இத்து கிடையாது து அப்படி சொல்லிட்டு கேனச்சிது அந்தங்கர நௌஷதேன கமலானாம் அந்த விசர்கத்துல எஃப் அந்த புரேன சம்போஹோ அலங்கிரியா காபி கல்பியதே காஞ்சியாம். அதாவது தாமரை பூக்களோட அதாவது தாமரைய வந்து குவிய செய்யக்கூடிய அந்த மருந்தா இருக்கக்கூடிய மதி அந்த மதிய வந்து தலையில போட்டு இருக்கக்கூடிய அந்த ஈசனோட மனைவியால காஞ்சி மாநகரம் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறா. தேவி தலையில வந்து அந்த சந்திர கலைய தரிச்சுட்டு இருக்கிறதுனால தேவியோட முகத்தாமரை வந்து ஒரு அயற்சிங்கிறதே வரலையாம். மாறாக எப்படி இருக்குன்னா இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கு அப்படிங்கிறான். அங்கித கச்சேன கேனசிது அந்தங்கரண ஔஷதேன கமலானாம் அந்தఃபுரேண சம்போஹோ அலங்கிரியா காபி கல்பியதே காஞ்சியாம். நெக்ஸ்ட் ஊரி பிராக்கெட்ல வந்து உரரி இருக்கும், அது வேண்டாம். ஊரி ஊரி கரோமி சந்ததம் ஊஷ்மல ஃபாலேன லாலிதம் பும்சா உபகம்ப உபகம்பமுச்சித கேலனம் உர்வீதர வம்ச சம்பதுன்மேஷம். அதாவது அக்னி நேத்திரம் அவளுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால, அதாவது அக்னியவே வந்து நெத்தியில வச்சுட்டு இருக்கிறதுனால உஷ்ணமான நெற்றியோட இருக்கக்கூடிய புருஷரால அதாவது சங்கரரால லாலனை செய்யப்படுவதும் அந்த கம்பா நதி தீரத்துல அந்த கேலி விலாசம் புரியறதுமா இருக்கக்கூடிய அந்த பர்வத வம்சத்தோட அந்த செல்வ கொழுந்து அதை நம்ம எப்பவுமே தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அக்னிய வந்து நெத்தியில வச்சுட்டு இருக்கிறவர் வந்து சிவபெருமான் இல்லையா? அந்த சிவபெருமானால சீராட்ட பெற்று அதாவது பிரணய கலக காலத்துல தேவியோட கால்கள்ல நெற்றிக்கண் படும்படி வணங்கி அந்த ஊழலை தீர்த்துன்றதுனால தேவியோட கால்ல இருக்கக்கூடிய சிலம்புகள்லாம் எழுப்பின அந்த ஓசை அதை வந்து மன்மதன் எப்படி பண்ணிட்டான்னா தன்னோட வெற்றியோட ஜெயகோஷமாக கொண்டாடினான். இப்ப இதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. அது லலிதா சகஸ்ரநாமம் படிக்கும் போது மன்மதனுக்கு வந்து இங்க இந்த சத்தம் கேட்டா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததான். ஏன்னா மன்மதனை வந்து எரிச்சவர் வந்து சிவன், அதனால கோபமா இருந்தான். ஆனா தேவியோட இந்த சலங்கை ஒளி கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வேற கதை, அது இன்னும் டீடைல்டா அது வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாக்கலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த இப்படியாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் வந்து தேவியோட கம்பா நதிக்கரையில கேலி விலாசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா. இப்படி இருக்கக்கூடிய அந்த மலை மன்னன் மலையரசனோட வம்சத்தை விளங்க செய்பவளா இருக்கக்கூடிய அந்த தேவிய நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ இந்த கிளாஸ்ல 16th இருந்து 35 ஸ்லோகாஸ் வரைக்கும் நம்ம மீனிங் கத்துன்னு இருக்கோம். இப்ப நம்ம அந்த ஸ்லோகத்தை கத்துக்கலாம். मधुर धनुषा महीधर जनुषा नन्दामि सुरभिबानजुषा चिद्वपुषा काञ्चीपुरे केलिजुषा बन्धु जीवकान्तिमुषा मधुरस्मितेन रमते मांसलकुचभार मन्दगमनेन मध्ये काञ्ची मनो मे मनसि च साम्राज्य गर्वबीजेन धरणिमयीं तरणिमयीं पवनमयीं गगनदगन होतृमयीं अम्बुमयीं इन्दुमयीं अम्बामनुकम्पमादिमामीक्षे लीनस्थितिमुनिहृदये ध्यानस्तिमितं तपस्यतुपकम्पम् पीनस्तनभरमीडे
मीनध्वजतन्त्र परमतात्पर्यम् श्वेतामन्तरहसिते शाता मध्ये च वाङ्मनोतीता शीतालोचनपाते स्फीताकुचसीम्नि शाश्वती माता पुरतः कदानुकरवै पुरवैरी विमर्द पुलकिताङ्गलताम् पुनतीं काञ्चीदेशम् पुष्पायुधवीर्य सरस परिपाठीम् पुण्या कापि पुरन्ध्री पुङ्कित कन्दर्प सम्पदा वपुषा पुलिनचरी कम्पायाः पुरमथनं पुलकनिचुलितं कुरुते तणिमाद्वैतवलग्नं तरुणारुण सम्प्रदायतनुलेकं तटसीमणिकम्पायाः तरुणिम सर्वस्वमाद्यमद्राक्षम् पौष्टिककर्म विपाकम् पौष्पशरं सविदसीम्निकम्पायाः अद्राक्षमातयौवनम् अभ्युदयं कञ्चिदर्धशशिमौलेः संश्रितकाञ्चीदेशे सरसिज दौर्भाग्य जाग्रदुत्तंसे संविन्मये विलीये सारस्वत पुरुषकार साम्राज्ये मोदित मधुकर वीशिकम् स्वादिम समुदाय सारकोदण्डम् आदृत काञ्चीकेलनम् आदिममारुण्य भेदमाकलये पुररीकृत काञ्चीपुरी उपनिषदरविन्द कुहर मधुदाराम् उन्नं रसन कलशीम् उत्सवलहरीम् उपास्महे शम्भोः येन शिशुदीर्घलोचनम् येन परिपन्ति सन्ततं भजताम् एकाम्रनाथ जीवितम् एवं पददूरमेकमवलम्बे स्मयमानमुखं काञ्चीम् अयमानं कमपि देवताभेदम् दयमानं वीक्ष्य मुहुः वयमानन्दामृताम्बुदौ मग्नाः कुतुकजुषी काञ्चीदेशे कुमुदतपोराशि पाकशेखरिते कुरुते मनोविहारम् कुलगिरिपरिबृढ कुलैकमणिदीपे वीक्षे महि काञ्चीपुरे विपुलस्तनकलश गरिम परवशितम् विद्रुम सहचर देहम् बिभ्रम समवाय सारसन्नाहम् कुरुविन्द गोत्रगात्रम् कूलचरं कमपि नौमिकं पायाः कूलङ्कषकुचकुम्भम् कुसुमायुधवीर्यसारसंरम्भम् कुड्मलितकुचकिशोरैः कुर्वाणे काञ्चिदेशसौहार्दम् कुङ्कुमशोणैर्निचितम् कुशलपथं शम्भु सुकृतसम्भारैः अङ्कितकचेन केनचित् अन्दङ्करणौषधेन कमलानाम् अन्तःपुरेण शम्भोः अलङ्क्रिया कापि कल्प्यते काञ्च्याम् ऊरीकरोमि सन्ततम् ऊष्मलपालेन लालितं पुंसा उपकम्पमुचितकेलनम् उर्वीधरवंश सम्पदुन्मेषम्